அன்பான வரவேற்பு. இன்றைய வீடியோவில் அக்டோபர் 4ஆம் தேதிக்கான, அதாவது இன்றைக்கான தினசரி ராசி பலனை நாம் அறிந்து கொள்வோம். வாருங்கள், இன்றைக்கு உங்கள் நாள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம். பஞ்சாங்கம் அக்டோபர் 4, 2025 சனிக்கிழமை. ஆஸ்வின சுக்ல பக்ஷம் துவாதசி திதி மாலை 5:09 வரை இருக்கும். அதன் பிறகு திரையோதசி திதி தொடங்கி அக்டோபர் 5ஆம் தேதி மதியம் 3:04 வரை நீடிக்கும். நட்சத்திரம் தனிஷ்டா நட்சத்திரம் காலை 9:09 வரை இருக்கும். அதன் பிறகு சதபிஷா நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் 5ஆம் தேதி காலை 8:01 வரை நீடிக்கும். யோகம் சூலயோகம் மாலை 7:26 வரை இருக்கும். அதன் பிறகு கண்ட யோகம் தொடங்கி அக்டோபர் 5ஆம் தேதி மாலை 4:34 வரை நீடிக்கும். கரணம் பாலவ கரணம் காலை 5:57 முதல் மாலை 5:09 வரை இருக்கும். அதன் பிறகு கௌலவ கரணம் தொடங்கி அக்டோபர் 5ஆம் தேதி காலை 4:12 வரை இருக்கும். பின்னர் சைத்துளை கரணம் தொடங்கி அக்டோபர் 5ஆம் தேதி மதியம் 3:04 வரை நீடிக்கும். அசுப காலம் ராகு காலம் காலை 9:19 முதல் 10:47 வரை இருக்கும். யமகண்ட காலம் மதியம் 1:43 முதல் 3:11 வரை இருக்கும். குளிகை காலம் காலை 6:23 முதல் 7:51 வரை இருக்கும். துர்முகூர்த்த காலம் காலை 7:50 முதல் 8:44 வரை இருக்கும். வர்ஜ்ய காலம் மாலை 4:00 முதல் 5:31 வரை இருக்கும். சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை 4:47 முதல் 5:35 வரை இருக்கும். அபிஜித் முகூர்த்தம் மதியம் 11:52 முதல் 12:39 வரை இருக்கும். அமிர்த காலம் இரவு 1:08 முதல் 2:39 வரை இருக்கும். ஆனந்தாதி யோகம் வர்த்தமான யோகம் காலை 9:09 வரை இருக்கும். அதன் பிறகு ஆனந்த யோகம் தொடங்கும். சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை 6:23 சூரிய அஸ்தமனம் மாலை 6:07 நிகழும். சந்திர உதயம் பிற்பகல் பீமபரத்துவில் 4:21 மற்றும் சந்திராஸ்தமனம் அக்டோபர் 5ஆம் தேதி காலை 4:12 நிகழும். சூரியன் இன்று கன்னிராசியில் இருப்பார். சந்திரன் நாள் முழுவதும் கும்பராசியில் சஞ்சரிப்பார். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீலம். இன்றைய அதிர்ஷ்டன் 6. வாருங்கள், இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம். அக்டோபர் 4, 2025 சனிக்கிழமை. இந்த நேரம் உங்கள் சிந்தனை மற்றும் கற்பனை சக்தியை உண்மையான சாதனைகளாக மாற்றிக்கொள்ள ஒரு வித்தியாசமான வாய்ப்பை வழங்குகிறது. பெரிய கனவுகளை கனவு காணுங்கள். புதிய அறிவையும் திறமைகளையும் கற்றுக்கொள்ளுங்கள். தொழில்நுட்ப பயிற்சிகளோ அல்லது அறிவார்ந்த பயிற்சிகளோ மூலம் மற்றவர்களை விட முன்னேறுங்கள். இதற்குள் சில நிதி சவால்கள் ஏற்படக்கூடும். எனவே உங்கள் வளங்களையும் செலவுகளையும் கவனமாக நிர்வகிக்க வேண்டும். இன்றைய சூழல் சலசலப்பும் போட்டியாலும் நிறைந்ததால் சர்ச்சைகள் மற்றும் மன அழுத்தத்திலிருந்து தூரமாக இருக்கவும் உங்கள் உடல்நலனுக்கு முன்னுரிமை கொடுங்கள். நடைபாதையில் செல்லும்போது எச்சரிக்கையுடன் நடந்து காயங்களிலிருந்து பாதுகாப்பாக இருக்கவும். புதிய திறமைகள் கற்றுக்கொள்ள அல்லது பயிற்சிகளை தொடங்க இது சிறந்த காலமாகும். காரணம், நீண்ட காலத்தில் இந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி மற்றும் பலன்களை தரும். காதல் மற்றும் உறவுகளில் நிகழும் உற்சாகம் உங்கள் அன்றாட வாழ்வில் புதிய சக்தியை கொடுக்கும். சிலர் அழுத்தம் எதிர்பார்ப்புகள் காரணமாக மன அழுத்தத்தை எதிர்கொள்வர். அவ்வாறு ஏற்பட்டால் ஆதரவிற்காக மற்றவர்களை அணுகுங்கள். ஓய்வு எடுத்து மன அமைதியை பேணுங்கள். உங்கள் செயல்திறன் மற்றும் படைப்பாற்றலை திறம்பட பயன்படுத்தினால் நீங்கள் உங்கள் இலக்குகளை மட்டுமல்ல, வாழ்க்கையின் மகிழ்ச்சிகளையும் வாய்ப்புகளையும் முழுமையாக அனுபவிக்க முடியும். இன்றைய நாள் உங்கள் குடும்ப சூழலுக்கு அமைதியும் ஆதரவும் கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கை துணை எப்போதும் உங்களோடு இருப்பார். காதல் உறவுகளில் புரிதலும் நெகிழ்வும் தொடர்ந்து இனிமையான தருணங்களை உருவாக்கும். மாலை நேரத்திலும் எதிர்பாராத வெற்றி அல்லது நன்மை கிடைத்தால் மனத்தில் மகிழ்ச்சி உருவாகும். வியாபாரத்தில் இன்று வரும் வருமானமும் உங்களை திருப்தி அடைய செய்யும். கல்வி, பயிற்சி அல்லது திறமை வளர்ச்சியில் ஈடுபட்டவர்கள் தங்கள் முயற்சியின் பலன்களை இன்று பெறலாம். பழைய நண்பரை சந்திப்பதும் சிறிய பயணங்களும் நாளை சிறப்பாக
குழந்தைகளின் கவனிப்பு, அவர்களோடு நேரம் செலவிடுதல் முக்கியம். மேலும் வாகனம் ஓட்டும்போது எச்சரிக்கை அவசியம். சிறிய முன்னெச்சரிக்கை பெரிய விபத்துக்களை தடுக்கும். கடனிலிருந்து வாகனம் ஓட்டாதீர்கள். பழைய நிலுவைகள் தீர்ந்து விடுமிடம் கிடைக்கலாம். பொழுதுபோக்கு மற்றும் ஆர்வங்களில் இன்று சிறிய செலவுகளை செய்யலாம், ஆனால் சமநிலையை பேணுவது முக்கியம். காதல் வாழ்க்கையில் துணையுடன் வெளிநேரம் கழிப்பதும் அனுபவமுள்ள மூத்தவர்களுடன் நேரம் செலவிடுவதும் உங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் தீர்மானங்களையும் வலுப்படுத்தும். இன்றைய நாள் வாழ்க்கையை பல்வேறு சிந்தனை மற்றும் உணர்வு சபன் பரிமாணங்களை புரிந்து கொள்ளும் கற்றுக்கொள்ளும் என்ற அரிய வாய்ப்பை தருகிறது. இத்தகைய குழந்தைகளின் திறன்கள் ஸ்டெர்டசல் மற்றும் அவர்களின் நடவடிக்கைகள் குறித்து விவாதிப்பதும் வழிகாட்டுதலும் குடும்பத்தில் உள்ள உறவுகளை வலுப்படுத்தும், உணர்ச்சி பூர்வமான பிணைப்பையும் உருவாக்கும். நாள் முழுவதும் உங்களுக்கு கவனமாக நடத்தும் உணர்வுகள் மற்றும் அனுபவங்கள் நிலவ பெரியவர்களின் அறிவும் ஆலோசனையும் மன அமைதியையும் திருப்தியையும் வழங்கும். குழந்தைகளின் கலை மற்றும் படைப்பாற்றல் இன்று சிறப்பாக வெளிப்படும். மேலும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் அன்பையும் பாராட்டையும் உணர்வார்கள். வியாபாரம், தொழில்முறை முயற்சிகள் மற்றும் புதிய வாய்ப்புகள் உங்களை ஈர்க்கும். இதில் நிதி உதவிக்கு நண்பர் உதவியாக இருக்கலாம். வீட்டில் ஏற்படும் சிறப்பு நிகழ்ச்சிகள் உறவுகளை உறுதிப்படுத்தும். தொழில் வாழ்க்கையில் உணர்ச்சி சமநிலையை பராமரிப்பதும் சக ஊழியர்களிடமிருந்து ஆதரவு மற்றும் ஊக்கத்தை பெறுவதும் முக்கியம். கலை, இசை மற்றும் படைப்பாற்றல் துறைகளில் உள்ளவர்களுக்கு இது புதிய உந்துதல் தரும். வியாபாரத்தில் நம்பகமான கூட்டாளரை சந்திப்பதும் புதிய கதவுகளை திறக்கும். மருத்துவம், சமூக சேவை மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையினருக்கும் பாராட்டும் ஆதரவும் கிடைக்கும். இருப்பினும் செலவுகளில் கவனமின்மை நிதியை பாதிக்கக்கூடும். எனவே யோசனைமிக்க செலவினம் முக்கியம். இன்றைய நாள் உங்கள் உணர்வுகளில் சில எரிச்சலான நொடிகளையும் சிக்கலான சூழல்களையும் கொண்டு வரலாம். எனவே ஒவ்வொரு நடவடிக்கையையும் கவனமாக பரிசீலனையுடன் மேற்கொள்ள வேண்டும். தேவையற்ற பயணங்களை தவிர்த்து உங்கள் நேரம், சக்தி மற்றும் வளங்களை உள்ளுணர்வுடன் பயன்படுத்துங்கள். காதல் மற்றும் திருமண உறவுகளில் இனிமையும் புரிதலும் நீடிக்கும். மேலும் குடும்ப நடவடிக்கைகளில் உங்கள் உற்சாகமான பங்களிப்பு உறவுகளை வலுப்படுத்தும். சமூக வட்டத்திலும் வாழ்க்கை முறையிலும் முன்னேற்றம் காணப்படும். ஆனால் மாற்றமடைந்த சூழ்நிலைகளில் துணையின் ஆதரவும் ஒத்துழைப்பும் மிகவும் அவசியம். இன்று உறவுகளில் ஆதரவும் உதவியும் முன்னுரிமையாக இருக்கும். இதனால் பாராட்டும் மரியாதையும் கிடைக்கும். உறவுகள் மேலும் ஆழமாகும். சிலர் கருத்து வேறுபாடு அல்லது சிறிய சண்டைகளால் தனிமை அல்லது சோகத்தை உணரக்கூடும். ஆனால் அன்பும் நெருக்கமும் உள்ள இடத்தில் மனக்கசப்புகள் சாதாரணமானவை. இன்றைய நாள் உறவுகளுக்கு புத்துயிர் ஊட்டவும் புதிய சக்தியையும் கொண்டு வரவும் உதவும். மேலும் எச்சரிக்கை மற்றும் சமநிலையை கைவிடாதீர்கள். பயணத்தின் போது விபத்து அல்லது காயங்களிலிருந்து பாதுகாப்பாக இருங்கள். இன்றைய நாள் காதல் மற்றும் நெருக்கமான உறவுகளில் உற்சாகமும் சிலிர்ப்பும் உங்களையும் உங்கள் துணையையும் ஒரேடியாக்கும். உறவுகளில் புதிய ஆற்றல் மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வரும். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கும். நீங்கள் உண்மையாக விரும்பும் ஒருவரை பார்த்தால் முழு நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை காணப்படும். தொழில் வாழ்க்கையில் முயற்சி மற்றும் பொறுமையுடன் இலக்கை அடைய இன்றைய காலம் சாதகமாகும். ஆனால் வழக்குகள் அல்லது சிக்கல்கள் உங்கள் சக்தி மற்றும் வளங்களை இழக்கச் செய்யும். எனவே எந்த ஒரு செயலையும் ஆராய்ச்சி மற்றும் சிந்தனையுடன் மேற்கொள்ளுங்கள். காதல் உறவுகளில் இனிமை நீடிக்கும். அதே நேரத்தில் எதிர்பார்ப்புகள் மற்றும் காலக்கெடு குறித்த கவலை சில மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். அதுபோன்ற தருணங்களில் மற்றவர்களின் உதவியை தயங்காமல் பெறுங்கள். பிரச்சனைகள் மெதுவாக தீரும். மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும். மாற்றத்தை புத்திசாலித்தனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லையில் பின்தங்கும் பயம் உங்களை கையாளும். பணிச்சூழலில் ஏற்றமும் தாழ்வும் வரும். ஆனால் உங்கள் உறுதியான தீர்மானமும் பொறுமையும் உங்களை கவனமற்ற நிலைகளில் இருந்து பாதுகாப்பாக வைக்கவும். அனுதாபம், புரிதல் மற்றும் தொடர்ந்த முயற்சிகள் இறுதியில் நல்ல பலன்களை உருவாக்கும். உங்கள் வாழ்க்கையை வளமாகவும் வளிமண்டலமாகவும் மாற்றும். இன்றைய நாள் உங்கள் திட்டமிடும் திறன் மற்றும் சிந்தனையை வெளிப்படுத்த சிறந்த வாய்ப்பாகும். ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வேகம் மெதுவாக இருந்தாலும் தொழில் மற்றும் தனிப்பட்ட சவால்களில் முன்னேறலாம். வியாபாரம் அல்லது அலுவலகத்தில் சில தடைகள் ஏற்படலாம். இது மன அழுத்தத்தையும் சிறிய கவலையையும் உண்டாக்கலாம். ஆனால் பயமின்றி துணிச்சலுடனும் தைரியத்துடனும் செயல்படுங்கள். தீர்வு கண்டிப்பாக வரும். அலுவலக சூழலில் ஒத்துழைப்பு மற்றும் நேர்மறை அணுகுமுறை உங்களுக்கு பலனளிக்கும். உடல்நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். முதுகு, மூட்டு அல்லது உடற்பிணிகளுக்கு கவனம் செலுத்துங்கள். அதிக உழைப்பை தவிர்த்து உங்கள் சக்தியை பராமரியுங்கள்.
காஃபீன் கலந்த பானங்கள் அதிக சோடியம் மற்றும் சர்க்கரை உட்கொள்ளலை கட்டுப்படுத்தி கால்சியம் அதிகரிக்கவும். இன்று மனநிலை சற்று நிலையற்றதாக இருக்கும். அதனால் மன அழுத்தம் அல்லது கவலை ஏற்படலாம். எனவே சுய கவனிப்பு மற்றும் மன அமைதியை முன்னுரிமை கொடுங்கள். நிதி ரீதியாக சந்திரன் தனுசு ராசியில் இருப்பதால் இன்று முதலீடு, வணிக விரிவாக்கம் மற்றும் புதிய யோசனைகளுக்கு வசதியான நேரமாகும். சமநிலையுடனும் வாய்ப்புகளுடனும் நாளை அனுபவிக்க முடியும். இன்று சனிக்கிழமை ஆசவன சுக்லபக்ஷ துவாதசி மற்றும் பிரதோஷ விரவு நாளாகும். சனிக்கிழமையின் தாக்கமும் சந்திரன் கும்ப ராசியில் இருப்பதும் வாழ்க்கை முறை செயல்கள் மற்றும் முடிவுகளில் ஒரு சிறப்பு தாக்கத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறது. இதன் அடிப்படையில் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய 4 விஷயங்கள் மற்றும் தவிர்க்க வேண்டிய 4 விஷயங்கள் பின்வருமாறு. இன்று செய்ய வேண்டியவை: 1. சனி பகவான் மற்றும் சிவபெருமானை வணங்குங்கள். காரணம், சனிக்கிழமையன்று சனி பகவானை வழிபடுவதாலும் பிரதோஷ விரதத்தில் சிவனை பூஜிப்பதாலும் கிரக தோஷங்கள் நீங்கும், செயல்களில் வரும் தடைகள் விலகும், மன அமைதி கிடைக்கும். 2. தான தர்மம் மற்றும் சேவை பணிகளை செய்யுங்கள். காரணம், சனிக்கிழமையன்று குறிப்பாக எண்ணெய் மற்றும் ஆடைகளை தானம் செய்வது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இதனால் சனி பகவானின் அருள் கிடைப்பது மட்டுமல்லாமல் சமூக மரியாதையும் அதிகரிக்கும். 3. நீண்டகால திட்டங்களை பற்றி சிந்தியுங்கள். காரணம், சந்திரன் கும்ப ராசியில் இருப்பது புத்திசாலித்தனத்தையும் தொலைநோக்கு பார்வையையும் பலப்படுத்துகின்றது. இன்று தீட்டப்படும் திட்டங்களில் நிலைத்தன்மை மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம். 4. ஒழுக்கம் மற்றும் நிதானத்தை கடைபிடியுங்கள். காரணம், மாலை வரை சூல யோகமும் அதன் பிறகு கண்ட யோகமும் இருப்பதால் அவசரம் அல்லது கவனக்குறைவால் இழப்பு ஏற்படலாம். பொறுமையும் ஒழுக்கமும் இன்று சிறப்பாக நன்மை பயக்கும். இன்று செய்யக்கூடாதவை: 1. ராகு காலத்தில் காலை 9:19 முதல் 10:47 வரை புதிய வேலையை தொடங்காதீர்கள். காரணம், இந்த நேரத்தில் ஒரு வேலையை தொடங்கினால் தடைகள், தாமதங்கள் மற்றும் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். 2. கோபம் மற்றும் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். காரணம், சனிக்கிழமை மற்றும் கும்ப ராசியில் சந்திரன் இருப்பதால் பேச்சின் தாக்கம் அதிகரிக்கும். கட்டுப்பாடற்ற பேச்சு, வாக்குவாதம், பகை மற்றும் உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தக்கூடும். 3. தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும். காரணம், சூல யோகம் மற்றும் பிரதோஷ விரத நாளில் பயணம் செய்வதால் உடல் சோர்வு ஏற்படலாம் மற்றும் சாதகமான முடிவுகள் கிடைக்காது. மிகவும் அவசியமெனில் மட்டுமே பயணம் மேற்கொள்ளுங்கள். 4. சனி பகவானுக்கு அதிருப்தி அளிக்கும் செயல்களை செய்யாதீர்கள். ஏமாற்றுதல், சோம்பல் அல்லது எதிர்மறை சிந்தனை போன்றவை. காரணம், சனிக்கிழமையன்று இது போன்ற செயல்களை செய்வதால் துரதிர்ஷ்டம் மற்றும் தொழில்துறையில் தடைகள் ஏற்படலாம். இந்த நாளில் செயல்களின் தூய்மையும் கடின உழைப்பும் மட்டுமே வெற்றியை தரும். இன்று அக்டோபர் 4, 2025 சனிக்கிழமை. இந்த நாள் நிதி ரீதியாக கலவையான பலன்களை தரக்கூடும். சந்திரன் கும்பராசியில் சஞ்சரிப்பதும் துவாதசி திரையோதசி திதிகளின் சேர்க்கையும் பணம் தொடர்பான விஷயங்களில் சிறப்பு கவனம் மற்றும் தொலைநோக்கு பார்வையை அவசியமாக்குகிறது. இதோ பல்வேறு அம்சங்களில் இன்றைய நிதி அறிகுறிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. 1. முதலீடுகள். இன்று நீண்ட கால முதலீட்டு திட்டங்களை பற்றி சிந்திக்க நல்ல நாள். கும்பராசியில் உள்ள சந்திரன் புத்திசாலித்தனத்தையும் பகுப்பாய்வு திறனையும் அதிகரிப்பதால் திட்டங்களை ஆழமாக மதிப்பாய்வு செய்ய முடியும். ஆனால் மாலை வரை சூல யோகம் இருப்பதால் அவசரமாக செய்யப்படும் முதலீடு நஷ்டத்தையும் தரக்கூடும். எனவே இன்று ஏதேனும் பெரிய முதலீட்டு முடிவை எடுத்தால் நன்கு யோசித்து நிபுணரின் ஆலோசனையுடன் எடுக்கவும். 2. வியாபாரம் மற்றும் கூட்டாண்மை. வியாபாரத்தில் நிலைத்தன்மை காணப்படும் மற்றும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பரிவர்த்தனைகள் முடிவுக்கு வருவதற்கான அறிகுறிகள் உள்ளன. சனிக்கிழமை மற்றும் பிரதோஷ விரதத்தின் சேர்க்கை செயல்களின் தீவிரத்தை காட்டுகிறது. நீங்கள் ஒரு கூட்டாண்மையில் இருந்தால் இன்று நம்பிக்கையையும் வெளிப்படைத்தன்மையையும் பேணுவது அவசியம். மாலையில் கண்ட யோகம் தொடங்குவதால் கூட்டாண்மையில் கருத்து வேறுபாடு அல்லது தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே நிதானத்துடன் பேசுங்கள். 3. வருமானம் வாய்ப்பு. இன்று எதிர்பாராத லாபம் அல்லது திடீர் வாய்ப்புகள் வரலாம். குறிப்பாக நீங்கள் தொழில்நுட்பம், சேவை அல்லது இது வர்த்தகம் தொடர்பான பணியில் இருந்தால்
கும்பராசியுடன் உள்ள சந்திரன் திடீர் வாய்ப்புகளை தருகிறார். இருப்பினும் ராகு காலத்தில் காலை 9:19 முதல் 10:47 வரை எந்த ஒரு புதிய நிதி வேலையையும் தொடங்குவதை தவிர்ப்பது அவசியம். இல்லையெனில் லாபத்திற்கு பதிலாக சிக்கல்கள் அதிகரிக்கக்கூடும். 4வது செலவுகள் மற்றும் கடன் நாளின் 2ஆம் பகுதி செலவுகளை அதிகரிக்கக்கூடும். சதபிஷா நட்சத்திரம் மற்றும் கண்ட யோகத்தின் தாக்கத்தால் திட்டமிடப்படாத செலவுகள் அல்லது பழைய கடன்களை நினைவூட்டும் சூழ்நிலைகள் ஏற்படலாம். இன்று நீங்கள் ஆடம்பரம் மற்றும் பகட்டுக்கான தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். கடன் வாங்க வேண்டியிருந்தால் மாலை நேரத்திற்கு பதிலாக பிற்பகல் நேரத்தை தேர்ந்தெடுப்பது நல்லது. 5வது சொத்து மற்றும் பரிவர்த்தனைகள். இன்று சொத்து தொடர்பான பெரிய பரிவர்த்தனைகளை தவிர்க்கவும், குறிப்பாக நேரம் ராகு காலம் அல்லது வர்ஜிய காலத்துடன் மாலை 4 மணி முதல் 5:31 வரை பொருந்தினால். சிறிய பரிவர்த்தனைகள் அல்லது ஆவணங்களை தயாரிப்பது பரவாயில்லை, ஆனால் வாங்குவதற்கும் விற்பதற்கும் இன்று ஆபத்தான நாள்.